எல்லோருக்கும் வணக்கம். ஒரு தொடர் சரிவுக்கு பிறகு இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு 130 புள்ளிகள் அதிகரித்து 25,320 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப்பு, ஒரு 400 பாயிண்ட் வரைக்குமே பாசிட்டிவு. க்ளோசிங் ஒரு 130 க்ளோஸ் வச்சுருக்கு. திரும்ப மார்க்கெட் நியூட்ரல் ஆகி நல்லா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான். இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் கொடுக்கறதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ட்ரம்பினுடைய ஸ்பீச்னே நம்ம சொல்லலாம். அவர் பார்த்திங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரி மீது 10% டேரிஃப் டேக்ஸை வாபஸ் வாங்கியிருக்காரு. அடுத்தது இந்தியாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெகு விரைவில் டேரிஃப் ஸ்மூத்தாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ஒரு அப்சைடு வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி மந்தினுடைய எக்ஸ்பைரி 25,500க்கும் மேலே க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் இன்றைக்கே டே ஹை பார்த்திங்க அப்படின்னா 25,435 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. அங்கேருந்து திரும்ப மார்க்கெட்டு இந்த 25,180 சப்போர்ட் எடுத்து திரும்ப க்ளோசிங் 25,320 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சப்போர்ட் ஜோன் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,280 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,230 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,180 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இன்றைக்கான டே லோ. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே எடுத்துக்கோம் அப்படின்னா 25,340 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,400 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,480 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய பை அபோவ் செல் பிலோ இன்ட்ராடேவுக்கான இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. 200 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மேலே 200 பாயிண்ட் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் கீழே இந்த 180 ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்குது. திரும்ப க்ளோசிங் 320 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதனுடைய க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய பை அபோவ் செல் பிலோ, நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்றைக்கான டே ஹை பார்த்திங்க அப்படின்னா 25,435 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. 320 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,280 இந்த 25,280க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 340, 420 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 420, 480 வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 25,280க்கு கீழே இருக்குது மார்க்கெட் அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த 180, 25,180 இன்றைக்கான டே லோ, இந்த லோவை உடச்சி மார்க்கெட் கீழே சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிமைனிங் செல்லிங் கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. கீழே இந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த 180 சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 25,280க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நல்லா பையாக சான்சஸ் இருக்குது. நல்ல செல்லிங் அப்படின்னா 25,180க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.